ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? நம்ம பேசிக்காவே இருட்டில் வாழ்றவனுங்க. அதனால நீங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளாக் ஒன்லி சேலஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு நம்ம முதல்ல பேக் பேக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பேக் பிளாக்ல என்னடா இருக்கு? நமக்கு ஒரு டிராகன் பேக் இருக்கு. டிராகன் பிளாக் இது பிளாக்ல தான் இருக்கு. இதை எடுத்து வச்சுக்கலாம். வேற எதுவும் பிளாக்ல இருக்க மாதிரி தெரியல. நமக்கு இந்த பெருசாக லூட் பாக்ஸ் எல்லாம் வைக்க தேவை. லூட் பாக்ஸில் வச்சு என்ன பண்ண போகிறோம்? கார் மட்டும் வச்சு முடிஞ்சா வைக்க பார்க்கலாம். இது பிளாக்ல தான் இருக்குது. 2 பிளாக்ல இருக்குது. அதாவது நார்மல் ஸ்கின்னே பிளாக்ல தான் இருக்குது. ஸ்கின் எல்லாம் பிளாக்ல தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இதே வச்சுக்கலாம். ஏன்னா டேமேஜ் டபுள் டேமேஜ்னு போட்டுருக்கு. இதெல்லாம் என்கிட்ட இருக்காடா? எனக்கே தெரியலடா. ஓகே, வண்டியில் நம்மள்கிட்ட பெருசாக எதுவுமே இல்லை. இதில் மட்டும் மான்ஸ்டர் கிளேச் இருக்கா? ஓகே, மான்ஸ்டர்க்கில் கருப்பு கலர் ஒன்று இருக்குது. இதில் நம்மக்கிட்ட கருப்பு இல்லை. ஜீப்பில் கருப்பு இருக்கா? ஜீப்லேயும் கருப்பு இல்லை. ஓகே, நம்ம ஜீப் எடுக்க முடியாது. ஆட்டோவில் இருக்காடா? ஆட்டோலையும் கருப்பு இல்லை. வேறு எதுவும் கருப்பு இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து சட்டையை போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, டேய் மண்டைக்கு ஏதாச்சும் இருக்காடா? முடி நல்லா கருப்பாக கொடுங்கடா. பார்த்தாலே இதில் கருப்பு இருக்கா? ஓகே, ஒரு சிவப்பு இருக்குது. இது செட் ஆகாது. ஃபுல் பிளாக்காக இருக்கணும். இது கேப்பு. இது பிளாக் இல்லைடா. ஓகே, முடி பிளாக்ல இருக்க வச்சுக்கலாம். நம்ம ஆடம் பைவில் தான் வச்சிருக்கோம். ஆடம் பைவில் கருப்பாக்கி விட்டுறலாம். ஃபுல்லாக கருப்பாக்கி விட்டுட்டா அது கரெக்டாக இருக்கும். மூஞ்சிக்கு வந்து தக் லைஃப் கண்ணாடி போட்டாச்சு. நல்லா இருக்கு. இந்த தக் லைஃப் கண்ணாடியே வச்சிருக்கோம். நம்ம ஆடம் பைப்பிலையும் மட்டும் ஃபுல்லாக கருப்பாக்கி விட்டுறலாம். கேரக்டர் எங்கடா சூஸ் பண்ணுறது? இந்த கேரக்டர் லோக்கெல்லாம் ரொம்ப மாதம் ஆச்சு. அதனால எங்கே போய் எப்படி போச்சுன்னே தெரியல. ஓகே, கருப்பா வச்சிட வேண்டியது. டேய் நீலாம் நம்ம ஊருக்காரடா. நீலாம் வெள்ளையா இருக்கலாமா? கருப்பாக தான் இருக்கணும். அவ்வளோதான். ஃபுல்லாக கருப்பு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சட்டையும் கருப்பு மாற்றிட வேண்டியதான். சட்டை கருப்பு. இதில் கருப்பு இருக்கா? இந்த கருப்பு இது நல்லா இல்லை. தக் லைஃப் கண்ணாடி வீணாக போகுது. இது தேவையில்லை. உங்கள் சட்டையை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். சட்டைக்கு கைதி சட்டை இருக்குது. ஆனால் கைதி சட்டையில் கொஞ்சம் வெள்ளை வருது. நமக்கு ஃபுல் பிளாக் வேணாடா. டே ஃபுல் பிளாக் வச்சிருக்கடா. ஓகே, இது பிளாக்காக இருக்குது. இது நல்லா இருக்குது. இது நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால ஃபுல் பிளாக் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்மள்ட்ட அந்த பிளாக் டெஸ்ட் கூட கிடையாது. அதனால் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஆடம் அப்படியே ராஜா மாதிரியே இருக்கான். ராஜா பகவத் மாதிரி இருக்கா புள்ள. அதனால் இதே நம்ம வந்து வச்சுக்கலாம். பேண்ட் கருப்பு வச்சாச்சு. ஷூமே நான் வந்து கருப்பு வச்சுட்டா கொஞ்சம் கோல்டு சேர்ந்து. இப்போ நம்ம வந்து வெப்பன் மாற்றிக்கலாம். வெப்பன் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எல்லாமே டிஃபால்ட் ஸ்கின் எல்லாமே கருப்பு தான். நம்ம எல்லாத்தையுமே டிஃபால்ட் வச்சாலே போதும். நமக்கு வந்து கருப்பு ஸ்கின் வந்து கிடச்சிரும். ஏகே கருப்பு இல்லையாடா? ஓகே, ஏகேக்கு நம்ம வைக்க முடியாது. நமக்கு முக்கால்வாசி கன்று எல்லாமே வந்து பிளாக் வந்துடும். நம்ம வந்து டிஃபால்ட் வச்சாலே நமக்கு வந்து பிளாக் வந்துடும். பார்த்தீங்களா? M14 பிளாக்ல தான் இருக்குது ஆல்ரெடி. ஆனால் நமக்கு டேய் ஸ்கேர் இல்லையாடா? ஓகே, ஸ்கேரில் பிளாக் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கண்ணில் ஒரு 8 கன்று பிளாக்ல தான் இருக்கும். குரோஸாவே நமக்கு பிளாக்ல இருக்குது. குரோஸாகவும் வச்சுக்கலாம். வேற வச்சிருக்கடா? ஓகே, நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கண்ணையும் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பிளாக்ல வச்சாச்சு. இப்போ நம்ம எனிமிங்களை போட்டு கருப்பை பார்த்தாலே கதறுவானுங்களே. டேய் கருப்பு சட்டை போட்டு வந்தாலே பயந்துடா. அது ஆடமே கருப்பு ஆடமே ஓடிக்கிட்டே இருக்கணும். டேய் கண்ணு மட்டும் இருக்கடா. என்ன ஓட விட்டீங்களாடா? கையில் கன்று கிடைக்காம ஓட விட்டானுங்க. கன்று நம்ம என்ன பண்ணுறதே கொஞ்சம் இருறா. நம்ம ஒழிஞ்சிக்க வேண்டியதான். ஏன்னா 2 எனிமிங்க இருந்தாங்க. மாதிரி சண்டை போட்டுருக்கானுங்க. நல்ல வேலை நம்மள மறந்துட்டானுங்க. டேய் நீங்களே சண்டை போட்டுட்டு நீங்களே செத்துருங்க. என் பக்கத்தில் அவ்வளோதான் போட்டு தள்ளிட்டானா. டேய் பவர் போறா. வாடா அவனை ஃபுல்லாக முடிச்சு விட்றா. என்ன தைரியம் இருந்தால் பவர் போகணும். அவ்வளோதான் காலி பண்ண செல்ல குட்டிய. இங்கே மட்டும் வந்துடாதரா. அப்படியே மேலே போய் ரூட் அடிச்சுட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். டே வரேன். டேய் அடா போய் கண்டுபிடிச்சாடா. எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையா? நம்ம இருக்கிறத நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்காம. கையிலே போட்டு தள்ளுறா. டே இரா ஒரு குத்துறா. ஒரு குத்து வாங்க மாட்டேன். அவ்வளோதான் முடிச்சிடலாம். பரவாயில்ல, நமக்கு இன்னொரு லைஃப் இருக்குது. அதுலையாச்சும் திரும்பி வந்து கன் எடுத்து போட்டு தர முடியுதுன்னு பார்க்கலாம். இறங்கின உடனே கன் எல்லாம் போட விட்டிங்களாடா? ஓகே, நம்ம இப்போ இறங்கி நல்ல கண்ணை எடுத்துக்க வேண்டியது. அதுவும் பிளாக்ல தான் எடுக்கணும். நம்மளால ஏகே எடுக்க முடியாது. ஸ்கேருமே எடுக்க முடியாது. M4 அவனுக்கு கிடச்சா நல்லா இருக்கும். M10 நம்மள பிளாக்ல இருக்கு. அப்புறம் UMP பிளாக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஓகே M4 அவனுக்கு கிடைச்சா. நமக்கு M4 பிளாக்ல இருக்கு. நம்ம கவலைப்பட தேவையில்ல. டே M10 ஓகே, M10 நமக்கு வந்து ஃபுல் பிளாக் தான். அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மள்ட்ட 2 கன்னுமே கிடச்சிச்சு. இந்த கண்ணை வச்சு நம்ம வந்து விளையாட வேண்டியது. கன்லாம் கையில் இருக்கடா. முடிய இப்போ சண்டைக்கு வந்து பாருங்கடா. வந்தா மண்டல அடிப்பேன். நமக்கு சிப் ஆல்ரெடி ஒரு சிப்போட இருக்கு. இங்கே இருக்கு டோக்கன் இருக்காடா. டோக்கனை கொடுங்கடா. நான் ஒரு சிப்பு வாங்கச்சு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம 3 சிப்பு போட்டு அப்கிரேட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் 2 எனிமிங்க மாறிமே சண்டை போட்டுருந்தானுங்க. திரும்பி வந்துட்டானுங்க போல இருக்கு. இல்லை எவனையாச்சும் ஒருத்தனை போட்டு தானே பார்த்தா வெளியே வர மாட்டேன். டே வெளியே வாடா. முடிஞ்சா வந்து பாரு பைபிள் நீ தானே போட்டு தரலாம். இப்போ போட்டு தள்ளி பாரா. சுட்டு பாரு முடியாது. சுட்டு பாரா. இப்போ சுட்டு பாரா. பைபிள் வெளியே வர மாட்டேன். நூட்டு அடிச்சிருக்கேன். முடிச்சலாம். அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. என்ன ஒரு தடவை போட்டு தரலாம். 2வது தடவை நான் தானே அவனை போட்டு தள்ளுவேன். இப்போ நம்ம யூனிட் கடையில் லூட் அடிச்சு இந்த இடத்துல காலி பண்ணுற வேண்டியதான். நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா இனிமே தேடி கண்டுபிடிச்சி போட்டு தர வேண்டியது. லூட்டு நடா வச்சிருக்கேன். ஓகே, பேக் பேக் வச்சிருக்கேன். level 3 பேக் பேக்கு. பெருசாக ஒன்றும் வச்சிடல. XM தான் வச்சிருக்காங்க. XM நம்மள பிளாக் இல்லை எடுக்க முடியாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் M4 வேணே வச்சுக்கலாம். 2 சிப் ஆல்ரெடி போட்டு வச்சு நான் ஒரு சிப் மட்டும் தேவைப்படும். இப்போ நான் எனிமே கண்டுபிடிச்சி போட்டு தர வேண்டிய நேரம்டா. அதுக்கப்புறம் நான் பீக்கு வந்துட்டேன். ஆனால் பீக்கில் பெருசாக எனிமே அவனுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. எவனாச்சும் ஒருத்தனை திரிக்கீங்களா? ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன்டா. ஒருத்தன் கூட மாட்ட மாட்டீங்க. இங்கே எவனா க்ளோவில் போட்டிருக்கான். அப்போ கன்ஃபார்மாக இங்கே எவனா எனிமே இருக்கான். டே செல்ல குட்டி வரா. லூட் அடிக்க வரையாடா? நாங்கள் ஒரு இருக்குன்னு தெரிஞ்சு லூட் அடிக்க வரேன். முடிஞ்சா சுட்டு பாரு. வெளியே சுட்டு பாரு. வாடா வந்துட்டு செல்ல குட்டி அவ்வளோதான் முடிச்சாச்சு. 2 பேரும் கில் பண்ணியாச்சு. பொறுக்கி பையன்
இப்போ நம்ம இவங்ககிட்ட லூட் அடிச்சுக்க வேண்டியது. ஏன்னா நிறைய லூட் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பீக்கில் சுற்றி இருந்திருக்கானுங்க செல்ல குட்டிங்களா. பீக்கில் சுற்றினா நிறைய லூட் தான் வச்சிருந்துருப்பீங்க நினைக்கிறேன். இருக்கா இல்லை லூட் கொடுங்கடா. கொஞ்சம் ஆமாம் நிறைய வச்சிருக்கானுங்க. ஓகே சூப்பர் பண்ணிக்கு 3 வச்சிருக்கானா. சூப்பர் பண்ணிக்கு 3 எடுத்துக்கலாம். ஓகே வேறு எதுவும் கண்ணு பெருசாக இல்லை. ஓகே எனர்ஜேஷன் 4 வச்சிருக்காடா. மொத்த லூட்டிங் தான் திருட்டு வந்திருப்பான் போல இருக்கே. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு எனிமிகளை தேட ஆரம்பிச்சிட்டேன். எவனாச்சும் ஒருத்தன் மாட்டோம் தான் பார்க்குறான். நான் ஒருத்தனும் மாட்ட மாட்டேறானுங்க. டேய் வந்து சுட்டு பார்க்கணும் முடிஞ்ச மேலே கை வச்சு பாருங்கடா. வச்சாலே திரும்பி உங்களை பொழந்து போய்கிட்டே இருப்பேன். சுடுறேன் ஒரு பையன். டேய் சைடில் தான் இருக்கேன். நான் முடிச்சிடலாமா? டேரா கொஞ்சம் காலி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நம்மளை காலி பண்ணிருப்பான். நம்ம வெஸ்ட்டே முக்கால்வாசி காலி பண்ணிட்டான். டேரா வெஸ்ட்டை மட்டும் ரிப்பேர் பண்ணிக்கண்டா. ரிப்பேர் பண்ணாங்க. எவ்வளோ ஒருத்தன் ஏட்ராப்பில் பொருள் எடுத்துருக்கேன். சூப்பர் ஏட்ராப்பில் நம்ம அங்கே செக் பண்ணி எனிமி வந்து போட்டு தரணும். ஏன்னா சூப்பர் ஏட்ராப்பில் பொருள் எடுத்துட்டு இருக்கேன். நாங்கள் வரேன்னு தெரிஞ்சாலும் ஓடி போயிடணும். இன்னமும் எடுத்துட்டு இருந்தேன்னா அவன் கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். பைப்பில் பக்கத்தில் முடிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் பைப்பில் பக்கத்தில் வந்துட்டு அவனும் சுற்றி ஓடிட்டு இருக்கான். என்னடா சுற்றி ஓடிட்டு இருக்க ஒரு இடத்துல நின்றா. நின்னா தானே போட்டு தர முடியும். 96 டேமேஜா 96 டேமேஜ் தப்புச்சிட்டான் பைப்பில். இப்போ கண்டிப்பாக பயத்தில் தான் இருப்பான். வெளியில் ஒரு சான்ஸ் கொடுத்தனா போடுத்தனா. ஒரு கிரனேட் இருக்கு. கிரனேட் தூக்கி போடலாம். கிரேனில் மாட்டவானே. டேய் கிரேனில் மாட்டவே மாட்டேடா. பைப்பில் லூட் அடியில் குறியாக இருக்கான். லெவல் 4 வெஸ்ட் அவனுக்கு வேணும் போல இருக்கு. கீழே ஒருத்தன் கார் வேறு எடுத்துகிட்டு வரான். நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். கார் எடுத்துகிட்டு ரொம்ப டேஞ்சரஸ் ஃபுல்லாக வந்து முட்டி தூக்கினாலும் தூக்கிடுவானுங்க. டேய் கார் எடுத்துகிட்டு வர வாங்கிட்ட மாட்டேன்டா. தெரியும் நான் வருவேன். நீ முட்டை வரும்னு தெரியும்டா. எப்படி தப்பிச்ச மத்தியா? நானா தப்பி கற்றுனேன். இதே கீழே இருக்க பைப்பில் வெளியே வந்துடுறா. நீ வெளியே வந்துறீங்களா? இவங்க வந்து முடிச்சு அக்கா கொஞ்சம் இருங்க. பக்கா உங்களை போட்டு தள்ளுறேன். அவ்வளோதான் முடிச்சாச்சு. இப்போ வண்டிக்காரன் வரான். வண்டிக்காரன் நினச்ச மாதிரி வந்து முட்டி தூக்க வரான். ஏன்டா இன்னும் தைரியம் இருக்கணும். அதுதானே குளோல் போட்டு வச்சிருக்கேன். இப்போ வந்து முடிச்சிட வேண்டியதான். 101 டேமேஜா. இன்னும் ஒரு புல்லட் மேலே போட்டு தான் காலியாக இருப்பேன். லக்கி ஃபெலோடா நீ அப்படியே ஓடி போயிடு. இந்த பக்கமே பார்க்கக்கூடாது. முட்டை தூக்கி வந்துட்டு சுட்டவனே ஓடி போயிட்டாயா. இப்போ நம்ம வந்து அவனை கண்டுபிடிச்சி போட்டு தரேன். நீ எங்கே ஒன்றாலும் சரி அவனை போட்டுதெல்லாம் பண்ண மாட்டேன். நானும் முடிஞ்ச வரைக்கும் அவனை தேடிட்டு தான் இருக்கேன். வண்டி எடுத்து சுற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு இடத்துல நிற்க மாட்டான். வண்டி எடுத்து வரேன். பார்த்துறேன். டேய் உன்னை பார்த்துறேன்டா. கரெக்டாக தலைக்கு அமைச்சு 69 டேமேஜா. டேய் நான் ஒரு புல்லட்டா. டேய் கொஞ்சம் டே முட்டி தூக்கலான்னு வரேன். நினச்சேன் இப்படி தான் முட்டி தூக்கி. இன்னொருத்தன் காட்டுட்டு வரேன். எத்தனை பேரா? 2 பேர் காட்டு சுற்றி இருக்காங்க. டேய் இருற வேலை சட்டா. கிங்கிற பம்பளை இருக்கேன்டா. கிங்காக இருந்தாலும் சரி அன்னைக்கெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகுது. ஒன்றி எடுத்து நான் கிளம்பிடுறேன். டே ஆடோப்பா வண்டி கொடுத்துறேனே. உன போட்டுதெல்லாம் பண்ண மாட்டேன். டே கொஞ்சம் டே எப்படி இவ்வளோ அடி வாங்கிட்டு உயிரோட இருக்கான்னு தெரியல. நானும் முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் கொடுத்துறேன். இப்போ நம்ம M4 வச்சு தான் போட்டு தெரியல. அவனை டே கொஞ்சம் ரீலோடலாம் பண்ண டைம் இல்லைடா. நம்ம எதுக்கும் ஆளுக்கு போகிறலாம் போட்டுக்கலாம். டே கொஞ்சம் வெளியே வாடா. எவ்வளோ நேரம் உள்ளே இருப்பேன். உன போட்டுதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு புல்லட் டே கொஞ்சம் அவ்வளோதான் முடிச்சாச்சு. வெரி குட். நம்ம வந்து 5 பேர் கில் பண்ணியாச்சு. ஒரு கிங்கிங் காலி பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 3 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 3 பேர் நம்ம போட்டதில் பூயாக முடியுதுன்னு பார்க்கலாம். டே 3 பேர் எங்கடா இருக்கீங்க? இவன் ஒருத்தன் காரில் சுற்றுறான். இன்னும் ஒருத்தன் காரில் சுற்றிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த காரில் சுற்றுற பைபிள் மட்டும் கையில் மாட்டினா கத்தம் தான்டா. ரொம்ப நேரமாக கையில் மாட்டாமல் டிம்மி கொடுத்துட்டு இருக்க. இவன் க்ரோஸாக வச்சிருக்கான். இருந்தாலும் நம்ம க்ரோஸாக தரோம். நம்ம வந்து M4 வச்சுக்கலாம். ஏன்னா 3 சிப்பு போட்டு வச்சிருக்கோம். அந்த 3 சிப்பை எதுக்கு வேஸ்ட் ஆக்க வேணே. கஷ்டப்பட்டு 3 சிப்பை தேடி போட்டு வச்சேன்டா. இங்கே உடச்சிருக்கானா சந்தில் ஒழிஞ்சிருக்கானா. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 2 பேர் தான் இருந்தானுங்க. ஃப்ரெண்டில் ஒரு பைப்பில் குளோல் போட்டிருக்கான். அந்த பைப்பில் ஏதாச்சும் குளோல் நம்ம குளோல் உடையதே இருறா. என் குளோல் உடையதுரா. நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கும். நம்ம ஃப்ரெண்டில் கீழே ஒருத்தர் இருக்கானா. கீழே ஒரு பைப்பில் இருக்கான். டேமேஜ் கொடுத்து பார்க்கலாம். ஓரா அந்த பையர் என்னடா பவர் தூக்கி ஓமையிலே போட்டுக்கிட்டே. இதுக்கு நீ பவர் போடாமலே இருந்திருக்கலாம் மேடா. இதான் நமக்கு சான்ஸ். முடிச்சலாம். காலி பண்ணியாச்சு. 6 பேர் கில் பண்ணியாச்சு. பவர் தூக்கி அவங்களே போட்டுக்க. நம்ம மேலே போய் ட்ரை பண்ணிருப்பான் போல இருக்கு. மாறி அவங்களே போட்டுக்கிட்டான். கீழே ஒரே ஒரு எண்ணி மட்டும் தான் இருக்கான். அந்த பைப்பில் போட்டு தள்ளன போதும் பூயா வந்தான். ஆனால் வெளியே வர வெளியே வாட எவ்வளோ தானே உள்ளே உட்காந்துருப்பேன். வெளியே வந்துட்டான். டேமேஜ் கொடுத்தாச்சு 17 இருந்தாலும் 10 போல இருக்கே. இவன் வேறு நம்மகிட்ட கிரனேட் வேறு இல்லை. கிரனேட் தான் தூக்கி போட்டுக்கலாம். ஒரே லேண்ட் பண்ணி மட்டும் வச்சுட்டு மேலே ஏறி வேண்டியது. நீ எப்படின்னா ஜோன் உள்ள வந்தான். அவனை அப்போ ஒன்று போட்டு தள்ளுறேன். கல் மேலே ஏறி உட்காந்துக்கலாம். வந்தால் தலையில அடி போடும். கரெக்டாக கீழே தான் வருவான். அப்போ மேலே சுட்டா புல்லட் எல்லாமே தலையில தான் போடும். வருவானா மாட்டானா. இவன் வரமாட்டான் போல இருக்கே. கொஞ்சம் உஷாராக தான் இருக்கான். வந்தால் சுடுவோன்னு தெரிஞ்சு போச்சு. தலையில் அடி போடும் தெரிஞ்சு போச்சு. வரமாட்டான். வந்துட்டாயா என்னடா தலையில் அடிப்பல்ல. லக்கி ஃபெல்லோ எப்படியே தப்புச்சிட்டான். இப்போ வந்து பக்கத்தில் வர வச்சு முடிச்சிட வேண்டியது. M10 கன்று வச்சிருக்கேன்டா. இதை வச்சு ஒன்று போட்டு தள்ளுறேன்டா. அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம வந்து 7 கில் பண்ணி பூயா வாங்கியாச்சு. அதுவும் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணி. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பை டேக் கேர்.